Welcome to VLAN channel. This is VLAN English segment. இந்த வீடியோல நாம தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் கிளாஸ் 10 மாணவர்களுக்கான 7வது பாடமான The Dying Detective பாடத்திற்கான ஷார்ட் ஆன்சர்ஸ் பார்க்க போறோம். இது பார்ட் 2. இதுல additional questions பார்க்க போறோம். கேள்வி பதில்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம VLAN சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். உங்களுடைய 10ஆம் வகுப்பு நண்பர்களுக்கும் நம்ம VLAN சேனலை அறிமுகப்படுத்தி வைங்க. நம்ம சேனலில் உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கேள்வி பதில்கள் எல்லாத்தையும் எப்படி அமைச்சிருக்கோம் அப்படின்னா, கேள்வியில் கொடுக்கப்பட்டுள்ள அதே வார்த்தைகள் பதிலையும் இருக்கும். அதை அடிக்கோடிட்டு காட்டியிருக்கோம். பச்சை நிறத்தில் கொடுக்கப்பட்ட வார்த்தைகளை மட்டும் அடிஷ்னலாக நீங்கள் படிச்சுக்கிற மாதிரி இருக்கும். வாங்க கேள்வி பதில்களை பார்க்கலாம். முதலாவது கேள்வி, Who was Mrs. Hudson? Why was she worried? Mrs. Hudson என்பவர் யார்? ஏன் அவர் கவலை கொண்டிருந்தார்? Mrs. Hudson was the landlady of Sherlock Holmes. She was worried because he was dying of illness and refused to see the doctor. Mrs. Hudson என்பவர் ஷெர்லாக் ஹோம்ஸின் வீட்டு தலைவி. ஹோம்ஸ் இறக்கும் தருவாயில் இருப்பதை நினைத்தும் அவர் மருத்துவரை பார்க்க மறுத்ததை குறித்தும் கவலை கொண்டிருந்தார். ஒரு தடவை ரீட் பண்ணிடலாம். Who was Mrs. Hudson? Why was she worried? Mrs. Hudson was the landlady of Sherlock Holmes. She was worried because he was dying of illness and refused to see the doctor. இரண்டாவது கேள்வி, Why didn't Holmes let Watson examine him? Holmes ஏன் தன்னை சோதிக்க வாட்சனுக்கு அனுமதி அளிக்கவில்லை? Holmes didn't let Watson examine him because he pretended to have been affected by a disease. It was deadly and contagious by touch. Holmes தன்னை சோதிக்க வாட்சனுக்கு அனுமதி அளிக்கவில்லை. ஏனென்றால் அவர் தொட்டால் பரவக்கூடிய உயிர்கொல்லி நோயினால் பாதிக்கப்பட்டு இருப்பது போல் நடித்தார். ஒரு தடவை ரீட் பண்ணிடலாம். Why didn't Holmes let Watson examine him? Holmes didn't let Watson examine him because he pretended to have been affected by a disease. It was deadly and contagious by touch. மூன்றாவது கேள்வி, Why did Holmes warn Watson against touching the things? What was Watson's reaction? அந்த பொருட்களை தொடுவதற்கு எதிராக ஹோம்ஸ் ஏன் வாட்சனை எச்சரித்தார்? வாட்சனின் எதிர்வினை என்னவாக இருந்தது? Holmes warned Watson against touching the things since he hated his things being touched. Watson sat in silent dejection. அந்த பொருட்களை தொடுவதற்கு எதிராக ஹோம்ஸ்
வாட்சனை எச்சரித்தார். ஏனென்றால் அவருடைய பொருட்கள் தொடப்படுவதை அவர் வெறுத்தார். வாட்சன் மனசோர்வில் அமைதியாக உட்கார்ந்திருந்தார். ஒரு தடவை ரீட் பண்ணிடலாம். Why did Holmes warn Watson against touching the things? What was Watson's reaction? Holmes warned Watson against touching the things since he hated his things being touched. Watson sat in silent dejection. நான்காவது கேள்வி. What did Watson find on the table near the mantelpiece? வாட்சன் அலங்கார பலகையின் அருகில் இருந்த மேஜையின் மீது என்ன கண்டுபிடித்தார்? Watson found a small black and white ivory box with a sliding lid on the table near the mantelpiece. வாட்சன் அலங்கார பலகையின் அருகில் இருந்த மேஜையின் மீது கருப்பு வெள்ளை நிறமுடைய நகர்வு மூடிக்கொண்ட தந்தத்தால் ஆன ஒரு சிறிய பெட்டியை கண்டுபிடித்தார். ஒரு தடவை ரீட் பண்ணிடலாம். What did Watson find on the table near the mantelpiece? Watson found a small black and white ivory box with a sliding lid on the table near the mantelpiece. ஐந்தாவது கேள்வி. Who is Mr. Culverton Smith? Culverton Smith என்பவர் யார்? Mr. Culverton Smith is a planter. He lives in Sumatra. He killed his nephew to retain the property. Culverton Smith என்பவர் ஒரு பண்ணையார். அவர் சுமத்ராவில் வசித்து வருகிறார். அவர் தன்னுடைய சொத்தை தக்க வைத்துக் கொள்ள தன் அண்ணன் மகனை கொலை செய்திருந்தார். ஒரு தடவை ரீட் பண்ணிடலாம். Who is Mr. Culverton Smith? Mr. Culverton Smith is a planter. He lives in Sumatra. He killed his nephew to retain the property. ஆறாவது கேள்வி. What did Holmes ask Watson to do before leaving his room? தன்னுடைய அறையை விட்டு செல்வதற்கு முன்பாக எவற்றை செய்யுமாறு ஹோம்ஸ் வாட்சனிடம் கேட்டுக்கொண்டார்? Holmes asked Watson to light the lamp and leave it half on, place some letters, paper and the ivory box on the table within his reach before leaving the room. தன்னுடைய அறையை விட்டு செல்வதற்கு முன்பாக ஹோம்ஸ் வாட்சனிடம் ஒரு விளக்கை ஏற்றி அதை பாதி எரியும் நிலையில் வைக்கவும், சில கடிதங்கள், ஒரு காகிதம் மற்றும் தந்தத்தால் ஆன பெட்டியை மேஜையின் மீது விட்டு செல்லுமாறு கேட்டுக்கொண்டார். ஒரு தடவை ரீட் பண்ணிடலாம். What did Holmes ask Watson to do before leaving his room? Holmes asked Watson to light the lamp and leave it half on, place some letters, paper and the ivory box on the table within his reach before
leaving the room. ஏழாவது கேள்வி. What instructions did Holmes give Watson to get Mr. Smith? மிஸ்டர் ஸ்மித்தை அழைத்து வருவதற்கு என்னென்ன வழிமுறைகளை ஹோம்ஸ் வாட்சனுக்கு கொடுத்தார்? The instructions given by Holmes to Watson were to tell Smith how he had left him and that he was dying. He must also persuade Smith to come and return before him. வாட்சனுக்கு ஹோம்ஸால் கொடுக்கப்பட்ட வழிமுறைகள் ஸ்மித்திடம் தன்னை விட்டு வந்த நிலையை பற்றியும் தான் இறக்கும் தருவாயில் இருப்பதாகவும் கூற வேண்டும். அவரை இங்கு வர சொல்லி வற்புறுத்திவிட்டு அவருக்கு முன்பாக இங்கு வர வேண்டும் என்பதாகும். ஒரு தடவை ரீட் பண்ணிடலாம். What instructions did Holmes give Watson to get Mr. Smith? The instructions given by Holmes to Watson were to tell Smith how he had left him and that he was dying. He must also persuade Smith to come and return before him. எட்டாவது கேள்வி. Why did Holmes want Smith to treat him? ஹோம்ஸ் ஏன் ஸ்மித் தனக்கு சிகிச்சை செய்ய வேண்டும் என்று விரும்பினார்? ஹோம்ஸ் wanted Smith to treat him because he was the only man with the knowledge of this disease. ஹோம்ஸ் தனக்கு ஸ்மித் சிகிச்சை செய்ய வேண்டும் என்று விரும்பினார். ஏனென்றால் அவர் மட்டுமே அந்த நோயை பற்றி நன்கு அறிந்தவராக இருந்தார். ஒரு தடவை ரீட் பண்ணிடலாம். Why did Holmes want Smith to treat him? Holmes wanted Smith to treat him because he was the only man with the knowledge of this disease. ஒன்பதாவது கேள்வி. According to Smith, how did Holmes get the disease? ஸ்மித்தின் கூற்றுப்படி ஹோம்ஸ் எவ்வாறு அந்த நோயினால் பாதிக்கப்பட்டார்? According to Smith, Holmes got the disease by touching the poisoned sharp spring kept inside the ivory box which he had sent to Holmes by post. ஸ்மித்தின் கூற்றுப்படி ஹோம்ஸுக்கு ஸ்மித்தால் அனுப்பப்பட்ட தந்தத்தால் ஆன பெட்டியின் உள்ளே வைக்கப்பட்டிருந்த கூர்மையான விஷக்கத்தி தீண்டியதனால் அந்த நோயினால் பாதிக்கப்பட்டதாக கூறினார். ஒரு தடவை ரீட் பண்ணிடலாம். According to Smith, how did Holmes get the disease? According to Smith, Holmes got the disease by touching the poisoned sharp spring kept inside the ivory box which he had sent to Holmes by post. பத்தாவது கேள்வி. Who arrested Smith? What were the charges against him? ஸ்மித்தை யார் கைது செய்தார்? அவருக்கு எதிராக சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் என்னென்ன? இன்ஸ்பெக்டர் மார்டன் arrested Smith. The charges against him were murdering his nephew and attempting to kill Holmes in the same way. மார்டன் என்ற காவல் ஆய்வாளர் ஸ்மித்தை கைது செய்தார். அவருக்கு எதிராக
தன் அண்ணன் மகனை கொலை செய்தது மற்றும் அதே விதத்தில் ஹோம்ஸை கொலை செய்ய முயற்சித்தது ஆகிய குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன. ஒரு தடவை ரீட் பண்ணிடலாம். Who arrested Smith? What were the charges against him? Inspector Morton arrested Smith. The charges against him were murdering his nephew and attempting to kill Holmes in the same way. எல்லா கேள்வி பதில்களும் ஈஸியாக இருந்திருக்கும் நம்புகிறோம். நாங்கள் கொடுத்துருக்கிற கேள்வி பதில்களை பாட நோட்டில் குறிப்பெடுத்துட்டு கவனமாக படிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வீலான் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.